எதற்காக சிவத்தை வழிபட வேண்டும்? சிவத்தை உண்மையாக பிடித்துக் கொள்பவர்கள் என்ன பயன்களை அடைவார்கள்? அப்படிங்கிற பல விஷயத்தை இந்த தொகுப்பில் நம்ம பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி, கோரக்கப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே. பொதுவாக சிவம் என்பது பேராற்றல் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். சிவத்தை நாம் ஏன் வழிபட வேண்டும் என்ற கேள்வி பொதுவாக அனைவர் மனதிலும் ஏற்பட வேண்டும். அது ஒன்றும் தவறான கேள்வி எல்லாம் கிடையாது. நாம் சிவத்தை வழிபடுவதால் நமக்கு என்ன பலன் அல்லது சிவத்திற்கு என்ன பலன் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை நம்ம முன்னெடுத்து போனோம்னா நமக்கு வேணா ஏதாச்சும் பலன் இருக்கலாமே தவிர அந்த சிவம் என்னும் பேராற்றலுக்கு எந்த பலனும் கிடையாது. 1000 கோடி பேர் சிவத்தை வழிபடுவதனால் அவருக்கு இன்னும் அபரிவிதமான ஆற்றல் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. ஆற்றலின் இருப்பிடமே சிவம்தான். அப்படிங்கும் போது அவரை நாம் வழிபட்டாலும் ஒன்றுதான், வழிபடாவிட்டாலும் ஒன்றுதான். அவருக்கு அதனால் எந்த பாதிப்பும் கிடையாது என்பதை, அந்த ஆற்றலுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, பிறகு எதுக்கு எல்லாருமே போய் இறைவனை வழிபடுங்கள் வழிபடுங்கள்ங்கிறாங்க? அப்படி கெஞ்சி கேட்டாதான் கிடைக்குமா அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? ஏன்னா அப்பா அம்மா அப்படிங்கிறவங்க குழந்தைங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கக்கூடியவங்க. குழந்தை அழுதுகிட்டே இருந்தாதான் கொடுப்பேன் அப்படின்னா அதுல என்ன அன்பு இருக்கு அப்படிங்கிற கேள்வி மிகையாக எழும்பக்கூடும். நம்ம இந்த இடத்துல தெளிவா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இங்க நம்ம வந்திருக்கிறது எதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த வந்திருக்கிற விஷயம் தெரியுது அப்படிங்கிற பட்சத்துல நம்மளால உணர்ந்து கொள்ள முடியுது அப்படிங்கும் போது கண்டிப்பா அதை நோக்கிய பயணமாகத்தான் நமது இருக்குமே தவிர நாம் இறைவனை வழிபட்டோ அல்லது அவரிடம் கெஞ்சி கேட்டோ யாசகம் பெறுவதற்கு தயாராக இருக்க மாட்டோம். எனது வேலை இது அப்படின்னு தெரிந்த பிறகு அந்த வேலையை முடிப்பதில் தான் கவனம் ஒரு உயிருக்கு இருக்கும். அதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப இறை வழிபாடு அப்படிங்கிறது, நம்ம முன்னோர் வழிபாடு பண்ணுவோம், காவல் தெய்வ வழிபாடு பண்ணுவோம், இதெல்லாம் அவர்களுக்கு நன்றி கடன் செலுத்துவது போல அப்படின்னு இருந்தாலும் அதனையெல்லாம் மிஞ்சி இந்த சிவத்தை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த உயிருக்கு ஒரு நன்மை வேணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த உயிர் எப்போதுமே அழிவில்லாதது. நம்ம சான்றோர் பெருமக்கள் சொல்ல நம்ம கேட்டிருப்போம், உயிருக்கு அழிவே கிடையாது. பிறப்பு இறப்புன்னு உயிருக்கு இருக்கா அப்படின்னா அந்த உயிருக்கு பிறப்பு இறப்புலாம் கிடையாதுங்கிறத தெளிவாக சொல்லுவாங்க. இந்த உடலுக்கு மட்டும்தான் பிறப்பு, அது வளரும், மீண்டும் அது அழிந்து போகும், அவ்வளவுதானே தவிர உள்ளிருக்கின்ற உயிர் அப்படிங்கிறது அழியவே அழியாத ஒரு சுத்தமான பொருள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப இந்த உயிர் எதற்காக சிவத்தை எண்ணி தியானிப்பதோ அல்லது வழிபடுவதோ வேண்டும்? இந்த உடலில் இருக்கும்போது உடல் சுகத்திற்காக நம்ம வழிபாடு செய்யறது வேற. எனக்கு வீடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும், அது மாதிரி ஒரு நல்ல குடும்பம் வேண்டும், இந்த மாதிரி பல விஷயத்துக்காக அந்த சிவத்திடம் கேட்போம். அப்ப நமக்கு அது கிடைக்குமா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? சிவம் கருணையாற்றல். நம்ம விதின்னு ஒன்று எழுதப்பட்டிருந்தாலும் அந்த விதிப்படி தான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு இருந்தாலும், இப்ப நமக்கு சம்பந்தமில்லாத ஒருத்தர், ரொம்ப பேராற்றல் வாய்ந்த ஒருத்தர், அவரோட பார்வை நமக்கு படவே இல்லை, நம்ம வாழ்க்கை அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே எவ்வளோதாச்சும் கஷ்டப்படுவோம், ரொம்ப கஷ்டம், எப்படியாச்சும் அவரை பார்த்தா ஒரு உதவி கிடைச்சிரும் அப்படிங்கும் போது நம்ம போறோம், பார்க்குறோம், அந்த உதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற பட்சத்தில் கிடைக்குதுன்னா யோசிச்சு பாருங்களேன். அதே போலதான் இவ்விடத்தில், அது ஒப்புமை இல்லை சொல்றேன், அடியேன்னு சொல்றது. நம்ம பாட்டு நம்ம வேலையில இருந்தாலும் நம்மளால தாங்க முடியாத ஒரு கஷ்டம் வருது, என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கும் போது நாம் போய் கையேந்தி நிற்கிறோம். அதற்கான பிராயச்சித்தத்தையும் அந்த பேராற்றல் சில நேரங்களில் நமக்கு கொடுக்கிறது. அப்ப இது இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு தானா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியை உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க. நாம் கேட்பதை அந்த இறையாற்றல் கொடுக்கிறது அப்படிங்கும் போது எது கேட்டாலும் கொடுக்கிறது, நம்ம பாஷையிலே வச்சுக்கலாம், எது கேட்டாலும் தருகிறது அப்படிங்கும் போது நம்ம கேட்க வேண்டியவை எவை என்பதை தெரிந்து கேட்க வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய பெரிய கேள்வி. தெரிந்து கேட்டல் அப்படின்னா முதல்ல நம்ம அதை பற்றி அறிந்திருக்க வேண்டும். யாராச்சும் சொல்லி இப்படி பிறப்பில்லா நிலை அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிறத பற்றி அறிந்திருக்க வேண்டும். அதனிலே ஒரு வேட்கை ஏற்பட்டிருக்க வேண்டும். ஏன்னா நம்ம ஆசாபாசங்களுக்கு கட்டுப்பட்டவங்க. இயல்பா மனிதர்கள் நிறைய சௌகரியங்களை அனுபவிக்கின்றோம், வசதி வாய்ப்புகளை பார்க்கின்றோம். உடனே இந்த பிறப்பு இல்லாமல் போகணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கெல்லாம் வரமாட்டாங்க. அப்ப
இந்த நம்மை சுற்றி இருக்க விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு போலியானவை அப்படிங்கிறது காட்டுறதுக்காக தான் இறைவன் பல விதங்கள்ல வந்துட்டு நம்மளுக்கு சில விஷயங்களை உணர்த்துவார். சோதனை செய்யறது மூலமா, கஷ்டம் இந்த மாதிரி ஏதாச்சும் வாழ்க்கையில மாத்தி மாத்தி வர்றது மூலமா ஒரு உண்மையை புரிஞ்சுப்போம். எல்லாம் போலியானது. உறவுகள் உண்மையானதா, நம்ம வாங்கி வச்சிருக்க பொருட்கள் உண்மையானதா, அதெல்லாம் அழிவில்லாததா அப்படின்னு கேட்டா எதுவுமே அழிவில்லாதது இல்லை அப்படிங்கிறத உணர்த்திடுவார். அப்ப அழிவில்லாதது யார் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள எழும்போது, அழிவில்லாதது அப்படின்னா ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த பரம்பொருள் மட்டும்தான் அப்படிங்கிறத ஒரு கட்டத்துல நமக்கு உணர்த்துகிறார். அப்படிங்கும் போதுதான் நமக்கு அந்த வேட்கை ஏற்படும். என்ன வேட்கை? இறைவனை உணர வேண்டும் என்ற வேட்கை, அந்த பரம்பொருளை சரணடைய வேண்டும் என்ற வேட்கை, இதெல்லாம் உண்டாக ஆரம்பிக்கும். அப்ப யார் சிவத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டா, தன்னை உணர்ந்து கொண்ட ஒருவன், தனக்கு என்ன வேலை என்பதை உணர்ந்து கொண்டு செய்து முடித்த ஒருவன், இந்த பிறவி எடுத்தால் என்னெல்லாம் நிகழும் என்பதை உணர்ந்து கொண்ட ஒருவன், இந்த மாதிரி ஒரு பல்வேறு விஷயங்களை உணர்ந்து கொண்டு இதிலெல்லாம் எதிலுமே நிம்மதி கிடைக்க மாட்டேங்குதே, சந்தோஷம் கிடைக்கவில்லை என்பதை உணர்ந்து கொண்ட ஒருவன் இறைவனை வழிபட ஆரம்பிப்பான், சிவத்தை வழிபட ஆரம்பிப்பான். எதற்காக அப்படின்னு கேட்டா, ஐயா எனக்கு இந்த பிறவியே வேண்டாம் அப்படின்னு கேட்கறதுக்காக இறைவனை வழிபடலாம். இந்த பிறவியே வேண்டாம் கேட்டவே கொடுத்துட போறானா? கிடையாது. ஏன்னா அதுக்கு நம்ம தகுதியானவங்களா இருக்கணும்ல. இப்ப கலெக்டர் பதவி இருக்கு, ரொம்ப உயரிய பதவி, அவங்கள பார்த்தா எல்லாம் கையெடுத்து கும்பிடுவாங்க, சல்யூட் அடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம போய் ஒரு அரசாங்கத்தை எனக்கு கலெக்டர் வேலை போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டால் போட்டு கொடுத்துருமா? கிடையாது. அதற்கு தகுதியானவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுக்கு தான் பல தேர்வுகளை எல்லாம் வச்சு அதுக்கு உரித்தானவர்களுக்கு அந்த வேலையை கொடுக்கிறார்கள். எந்த வேலையாக இருந்தாலும் சரிதான். அப்போ இந்த பிறவியில்லா நிலை மட்டும் கேட்டதுமே கிடைச்சிடுமா அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை தான். அப்போ எப்படி அதற்கு நம்ம தயார்படுத்திக்கணும்? அந்த தேர்வுகளில் நம்ம அந்த இடத்துல தேர்வாகக்கூடிய சூழ்நிலைக்கு வந்தாகணும். எது தேர்வுனா என்ன? பக்குவப்படுதல். பக்குவப்படுதல்னா மனதளவில் பக்குவப்படுதல், அந்த உயிர் பக்குவப்படுதல். இந்த இடத்துல எதுவுமே நிரந்தரம் அல்ல, நிலையான இறைவன் அப்படிங்கிற ஒருத்தர் தான். அப்போ இந்த உயிர் எங்கே போகணுமோ, யாரிடம் இது இருக்கணுமோ அங்கே போயிடட்டும். மீண்டும் மீண்டும் இந்த பிரபஞ்சத்துக்குள்ள, இந்த பூமிக்குள்ள, இந்த மாதிரி ஒரு தாயின் கருவறைக்குள்ள இது போகக்கூடாது அப்படின்னு ஒரு உணர்வு வருது அப்படின்னா அதை சிவத்திடம் கேட்கலாம். கேட்கும்போது பல்வேறு சோதனைகள், நீ உண்மையாலுமே பக்குவமாயிட்டியா, உன்னோட ஆணவ மலம் அதாவது நீங்கி விட்டதா அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களுக்கு நம்மளுக்கு நடத்தப்படுகின்ற சோதனைகளை எல்லாம் நாம் தாண்டி வர்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இறைவன் அந்த அனுகிரகத்தை நமக்கு செய்வார். அப்போ வேண்டுதல் அப்படிங்கிறது எனக்கு வேண்டும் அப்படின்னு எதை வேணாலும் கேட்கலாம். ஆனால் எல்லோருமே எதை கேட்கிறோம் அப்படின்னா, எதையெல்லாம் கேட்கக்கூடாதோ அதையெல்லாம் கேட்கின்றோம், எதை கேட்க வேண்டுமோ அதையெல்லாம் கேட்பதில்லை. அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய விஷயம். எப்போ ஒரு மனிதன் தெளிவாக புரிந்து கொள்கின்றான் அப்படிங்கும் போது, இந்த சிவத்தை பற்றின ஆற்றலை, அந்த சிவத்தினுடைய தன்மையை உணர்ந்து கொள்கிறான் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அந்த மனிதன் கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இறைவனிடம் பிறப்பில்லா நிலையை கொடு அப்படிங்கிறது தான். ஏன்னா பிறப்பை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம், ஆனால் அந்த இறப்பு சூக்ஷமம்னு ஒன்று இருக்குல்ல, அதை பற்றி பேச ஆரம்பித்தாலே நமக்கு சில பேர்த்துக்கு பயம் வந்துடும். இறப்பா, யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம உட்காந்துட்டு இருக்கோம், அடுத்த வினாடி நம்ம உடலை விட்டு உயிர் நீங்கிவிடும் அப்படிங்கிற பட்சத்தில் இது அப்படியே இந்த உடல் சமமாக கிடக்கும் அப்படின்னா இது யார் பார்ப்பாங்க என்ன அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற பொருள்லாம் காசு போட்டு வாங்கி வச்சுமே இதெல்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிற கவலை தான் ஒரு மனுஷனுக்கு வந்துருமே தவிர, இல்லை எனது குழந்தைகள், எனது மனைவி, எனது கணவர் அந்த மாதிரி தான் போய் நிற்குமே தவிர இந்த உடலுக்கு என்னாக போகிறது அப்படிங்கிறத பற்றி கூட அதை யோசிக்காது. என்னை சுற்றி இருப்பவர்கள், என்னை சார்ந்தே இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள், நான் இல்லாமல் இந்த டிவி என்ன பண்ணும், நான் இல்லாமல் இந்த ஃபோன் என்ன பண்ணும், இப்படியே தான் நம்ம மனசு போயிட்டு இருக்கோம். எல்லாத்தையுமே தத்தம் எனது அப்படிங்கிற அந்த ஒரு பிணைப்பின் காரணமாக அந்த பிரிதலை இந்த உடல் ஏற்றுக்கொள்வதில்லை, உடலுக்குள் இருக்கின்ற அந்த மனம் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் யதார்த்தம் என்ன அப்படின்னா, உயிர் பிரிஞ்சிருச்சுன்னா உயிருமே இந்த உடலை விட்டு போயிடும். அதுக்குமான பந்தம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது அதுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறமா அந்த உடலில் அது உரிமை கொண்டாட போவது இல்லை. அது ஒரு நல்ல உடலை தேடி அது போக ஆரம்பிச்சிடும், இன்னொரு பிறப்பை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா உயிர் அழிவில்லாதது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ அந்த ஊழ்வினைக்கு தகுந்தாற் போல இறைவன் அந்த உயிரையும் இன்னொரு உடலையும் கூட்டி வைக்கின்றார். அவ்வளவுதான் அந்த இடத்துல இருக்கிறது. இறைவனோட பெரும் செயல் அப்படின்னா உன்னோட ஆணவ மலம் நீங்க வேண்டும் என்பதற்காக உனக்கு ஒரு வாய்ப்பை இன்னொரு உடல் வழியாக ஏற்படுத்தி தருகின்றார். மற்றதெல்லாம் நம்ம செய்யறது தான்
நம்ம எதிர்பார்த்தது தான், எனக்கு என்ன வேண்டும்னு நினைத்தோமோ அதுதான் திரும்ப திரும்ப நம்ம அடுத்தடுத்த பிறவியை உண்டாக்க போகுதே தவிர, யாரோ ஒருத்தர் செய்வதை நாம் எப்பொழுதும் அனுபவிப்பது இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இன்னும் ஒரு மனிதனின் மரணத்தில் தான் ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தான் என்பது தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யதார்த்தமா எல்லாரும் பார்த்துருப்போம். எவ்வளவு அதிகபட்ச பாசமா இருந்தாலும் வீட்டு வாசல் ஒரு எல்லையாக சில பேருக்கு அமையும். தெரு எல்லை அது ஒரு சிலருக்கு எல்லையாக அமையும். இடுகாடு அல்லது சுடுகாடு ஒரு சிலருக்கு எல்லையாக அமையும். அந்த எல்லையை தாண்டி உங்களுடன் பயணிப்பவர் யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த எல்லைக்கு அப்பாலும் உன்னுடன் யாராவது பயணிக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் எண்ணினால் அது இறைவனாக மட்டும்தான் இருக்க முடியும். சிவம் மட்டும்தான் நம்மிடத்திலே உங்களுக்கு உறுதுணையாக, ஆறுதலாக, எல்லாமுமாகவும் நின்றிருக்கும். எல்லாரும் கைவிட்டு போன சூழ்நிலையிலுமே கூட உறவுகள் கைவிட்டு வரும். உயிர் கூட நினைக்கும், ஆகா என்னமா அழுகிறாங்க, விழுந்து விழுந்து அழுகிறாங்கப்பா, நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லைப்பா, ஊரே அழுகுது, உலகமே அழுகுது, எல்லாம் கண்ணீரால நனைக்குதே பூமி அப்படின்னு நினைச்சு அந்த உயிர் பதைத்து இருந்தாலும் எத்தனை நாளைக்கு என்ற அந்த உயிர் காத்திருந்து பார்த்தால் 1 அல்லது 2 நாட்களுக்கு அதிகமாக இருக்கும் உறவுகளாக இருந்தாலுமே கூட இன்றைய சூழ்நிலையில் அதுவுமே அதிகம்தான். எப்போது இடம் காலியாகும், அடுத்த வேலைக்கு போகலாம், போய் அந்த இடத்துல நம்ம வேலையை தொடரணுமே, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு பார்க்கணுமே அப்படிங்கிற ஓட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே இந்த உயிருக்கான மதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. அப்ப பிறருக்காகவே வாழ வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டு இருந்தால் நமக்கே செய்கின்ற துரோகம் அது. சொல்ல போனா நமக்காகவும் வாழ வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பிறருக்காக வாழணும் இல்லை அப்படிலாம் சொல்லலை, வாழணும் தான். நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்காக, நாம் பெற்றெடுத்த குழந்தைகளுக்காக, நம்மை சார்ந்த சுற்றத்திற்காக நாம் வாழ வேண்டவில்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அப்படியே வாழ்ந்து விடக்கூடாது. தனக்கு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, தன்னுடைய ஆத்ம திருப்தி அப்படின்றது. இந்த உயிர் ஏன் இங்கே வந்ததுன்னு ஒரு காரணம் இருக்கு. அதை உணர்ந்து கொண்டு அந்த உயிர் ஒரு அனுபவத்தை பெற வைக்கின்ற வழியை நாம் தேட வேண்டும் அல்லவா? அவ்வாறு தேடுகின்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு சாந்தி அதுக்கு ஏற்படுத்தும். அதுதான் அந்த இடத்துல உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நம்ம செய்ய வேண்டிய விஷயமும் அதுதான். அப்ப இறைவனிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும், சிவத்திடம் வேண்டிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கேட்க வேண்டியது, அடியேன் ஏன் இங்க வந்தேன், எனக்கான வேலை என்ன, இந்த உயிர் எதை உணர்ந்தால் தன்னிறைவடையும், சாந்தி அடையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எனக்கு உணர்த்து அப்படின்னு கேட்கறது தான் இருக்கிறதுலே பெரிய வேண்டுதலாக, இறைவனிடம் நாம் கேட்கக்கூடிய பெரிய வேண்டுதலாக. அவ்வாறு செய்கின்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அது உங்கள் உயிருக்கு அது ஒரு உன்னதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுதான் உத்தமமானதாகவும் இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டால் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்கும்.